மீனவரை கல்லால் அடித்து கொலை செய்த 6 பேர் கொண்ட கும்பல். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நடந்த பயங்கரம். கொலை செய்துவிட்டு திபுதிபுவென ஓடிய கும்பல். மீனவர் கொலை செய்யப்பட்டது ஏன்? மீனவருக்கும் கொலை கும்பலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்டின் தொடக்கத்திலேயே கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கும்பல் சிக்கியதா? மீன்பிடி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த செந்தில் நியூ இயர் நைட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல சகோதரர் முத்துவேல் மற்றும் நண்பர்கள் கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த வழியா வந்த அதே ஏரியாவை சேர்ந்த இளைஞர்கள் பாவிலன், திலீப், ஆகாஷ், அரவிந்த், தமிழ்மணி, சதீஷ்குமார் ஆகியோர் மது போதையில கத்தி ரகளை பண்ணி இருக்காங்க. அதை பார்த்த செந்தில் பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்குது, குழந்தைகள், பெண்கள் எல்லாரும் தூங்குறாங்க, அதனால கத்தி கூச்சல் போடாதீங்கன்னு சொல்லி இருக்காரு. அப்போ நியூ இயரை நாங்கள் இப்படித்தான் கொண்டாடுவோம்னு சொன்ன இளைஞர்கள் சத்தம் போடுறத நிறுத்தவே இல்லை. அதனால கடுப்பான செந்திலும் முத்துவேலுவும் அந்த இளைஞர்களை திட்டி இருக்காங்க. எங்க வீட்டுக்கிட்ட நின்னு சத்தம் போடுற வேலையெல்லாம் வேணாம், உங்க தெருவுல போய் கத்துங்கன்னு சொல்லி அங்க இருந்து அவங்கள அடிச்சு விரட்டி இருக்காங்க. போதையில இருந்த இளைஞர்களும் உடனே அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் கஞ்சாவும் மதுவும் கலந்த போதையில அங்க வந்திருக்காங்க இளைஞர்கள். அப்போ செந்தில் கிட்ட சண்டை இழுத்த அந்த இளைஞர்கள், எங்களையே விரட்டுறியா, எங்க மேலேயே கை வைக்கிறியான்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 7 இளைஞர்கள் சேர்ந்து மாறி மாறி வளைச்சு போட்டு விடாம அடிச்சதுல செந்தில் நில குலைஞ்சி கீழே விழுந்திருக்காரு. கூட இருந்த முத்துவேலுவும் அந்த இளைஞர்களை தடுக்க பார்த்திருக்காரு. ஆனா அந்த இளைஞர்கள் முத்துவேலுவையும் தாக்கி இருக்காங்க. ஒரு கட்டத்துல செந்தில விடாம அடிச்சு கீழே தள்ளுன இளைஞர்கள் தலையில கல்ல தூக்கி போட்டிருக்காங்க. அதுல சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு செந்தில். அதுக்கு பிறகு அங்க இருந்து தப்பி ஓடிட்டாங்க அந்த இளைஞர்கள். இது சம்பந்தமா முத்துவேல் தகவல் கொடுத்ததும் நைட்டோட நைட்டா அங்க வந்த போலீசார் செந்திலோடைய சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு சம்பவம் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணியிருக்காங்க. அதுல 7 இளைஞர்கள் சேர்ந்து செந்தில அடிச்சு கொலை பண்ற காட்சி இருந்திருக்குது. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ணி விசாரணையில இறங்கின போலீசார் இளைஞர்களை தேடி இருக்காங்க. போதையில அடிச்சிட்டு பைக்கில ஊர் சுத்த போன இளைஞர்களுக்கு செந்தில் உயிரிழந்தது கூட தெரியல. நண்பர்கள் மூலமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட இளைஞர்கள் மறுநாள் மதியம் வரைக்கும் போலீசார் கண்ணுல சிக்கவே இல்லை. ஆனா தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட போலீசார் கடற்கரை பக்கத்துல நிறுத்தப்பட்டிருந்த ஒரு படகுல மதியம் 3 மணிக்கு பாவிலன், திலீப், ஆகாஷ், தமிழ்மணி, சதீஷ்குமார், கருவடிக்குப்பத்தை சேர்ந்த திவாகர்னு மொத்தம் 6 பேரை கைது பண்ணி இருக்காங்க. தலைமறைவா உள்ள அரவிந்த தேடிக்கிட்டு இருக்காங்க.